श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாண்டமம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சித்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேருகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகடம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான். பக்தாங்கிரேண பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஸ்தோத்திரதாரா என்கிற தொடரை தம்முடைய யதுகிரி யதிராஜ ஜீயர் மட்டத்தினுடைய யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த சுவாமி இதிலே தற்பொழுது சுந்தரபாகுஸ்தவத்திலே 116வது ஸ்லோகத்திலிருந்து 120வது ஸ்லோகம் வரை அடியேன் விண்ணப்பிக்க வேணும் என்று ஒரு நியமனம் சாதித்துள்ளார். அதை சிறமேற்கொண்டு அடியேனும் இங்கே இந்த ஸ்லோகங்களுக்கான அர்த்த விசேஷங்களை அறிந்தவரை பெரியோர்களிடத்தில் கேட்டவரை விண்ணப்பிக்கிறேன். சுந்தரபாகுஸ்தவம் என்பது திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான் விஷயமாக கூரத்தாழ்வான் அருளிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். இங்கிருந்து திருவரங்கம் பெரிய கோயிலிலிருந்து சில காலம் திருமாலிருஞ்சோலையிலே சென்று எழுந்தருளியிருக்கலாம் என்று அங்கே கூரத்தாழ்வான் சென்றார். அங்கே இருந்த காலத்திலே சுந்தரத்தோள்டையான் எம்பெருமானை அனுபவித்து ஆழ்வான் விண்ணப்பித்த ஒரு அழகான ஸ்தோத்திர கிரந்தம் இது. ஆழ்வான் அருளிய பஞ்சஸ்தவங்களிலே இதுதான் மிகப்பெரிய ஸ்தவம். இதிலே 132 ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. மற்றைய ஸ்தவங்களை காட்டிலும் இதிலே அதிகமான ஸ்லோகங்கள். இதிலே திருமாலிருஞ்சோலை மலையை மிக அழகாக ஆழ்வான் அனுபவித்து வர்ணித்துள்ளார். அதே போல எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபவங்களை நன்றாக அனுபவிக்கிறார். அதிலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை அனுபவிக்கக்கூடிய பிரகரணம்தான் நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இந்த விபவாவதாரங்களை அனுபவிக்கும் பொழுதே சேர்த்து அர்ச்சாவதாரங்களையும் ஆழ்வான் அனுபவிக்கிறார். இதிலே கடைசியாக 115வது ஸ்லோகத்தை சென்ற முறை அனுபவித்திருக்கிறோம். தொடர்ந்து 116வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். இந்த கடைசியான ஒரு 10 ஸ்லோகங்கள் 116வது ஸ்லோகத்தோடே முடியக்கூடிய 10 ஸ்லோகங்கள். அவற்றுள் கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக ஆழ்வான் அனுபவிக்கிறார். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கான கடைசி ஸ்லோகம் தான் இந்த 116வது ஸ்லோகம். அதை இப்பொழுது அனுபவிக்கலாம். காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அனங்கராச்சாரியார் சுவாமி தத்துவார்த்த சிந்தாமணி என்கிற அழகான ஒரு வியாக்கியானத்தை, எளிய தமிழ் வியாக்கியானத்தை அருளியுள்ளார். அந்த வியாக்கியானத்தை கொண்டுதான் நாம் இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம். 116வது ஸ்லோகம்.
வாராணசி தகன பௌண்ட்ரக பௌமபங்க கல்பத்ருமாஹரண சங்கர ஜிரும்பணாத்யாக அந்யாஷ்ச பாரத பலக்ரத நாதயஸ்தே கிரீடா சுசுந்தர புஜ ஸ்ரவணாமிருதானி. இது 116வது ஸ்லோகம். இதனுடைய வியாக்கியானத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பல பல விரோதி நிரசன சீலத்தை வெளியிடக்கூடிய லீலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. வாராணசியை எரித்தது, பௌண்ட்ரக வாசுதேவனை அழித்தது, ஜெயித்தது, பௌமாசுரனை அழித்தது, இந்திரனிடத்திலிருந்து கல்பக விருட்சம் அதை பறித்து கொண்டு வந்தது, சங்கரன் ருத்ரனை மயங்க பண்ணினது, அதுக்கு மேலே பாரத யுத்தத்தை நடத்தினது என்று இப்படி பல பல லீலைகளை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே பண்ணியிருக்கிறான். அதையெல்லாம் சேர்த்து அனுபவித்து அப்படிப்பட்ட தேவரீர், கிருஷ்ணாவதாரம் பண்ணின தேவரீர் இப்பொழுது இங்கே சுந்தர தோளுடையானாக எழுந்தருளியிருக்கிறீர் என்று திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகர் எம்பெருமானை ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். இதனுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். கீழ் ஸ்லோகத்தில் அல்பகமபி என்றாரே, அதாவது கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் என்று, அதாவது எம்பெருமானுடைய லீலைகள் பெரிய பெரிய லீலைகள் என்று இருக்கும், சின்ன சின்ன லீலைகள்னு இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது தமக்கு ஆதரணீயம், அது தமக்கு விரும்பத்தக்க லீலையே. எப்படி ஆழ்வார் நம்மாழ்வார் அது இது உது என்னலாவனவல்ல உன் செய்கை என்னை நைவிக்கும் என்று ஈடுபட்டு அருளி செய்தாரோ, அது எம்பெருமானுடைய, அதாவது தேவரீருடைய லீலையாக இருந்தால் அடியனை அது மிகவும் ஈடுபடுத்தும் என்று ஆழ்வார் அங்கே விண்ணப்பித்தார். அதே போல ஆழ்வானும் முன்பு அருளி செய்தார். அல்பமன்றிக்கே அனல்பம் என்று மதிக்கக்கூடிய சேஷ்டித்தங்களும் சில உண்டு. அப்படி சின்ன சின்ன லீலைகளாக இல்லாமல் மிகப்பெரிய லீலைகள் என்று சொல்லக்கூடிய சில 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 சேஷ்டிதங்களும் இருக்கே. அங்கனே உள்ள சிலவற்றை எடுத்துரைத்து இவையெல்லாம் கருணாமிர்தமான சரித்திரங்கள் என்கிறார் இதில். அப்படிப்பட்ட சில சில பெரிய பெரிய லீலைகளை எடுத்து அதை இங்கே விண்ணப்பித்து இதெல்லாம் என்னுடைய காதுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய சரித்திரங்கள் என்று காட்டுகிறார். அது என்னென்ன லீலைகள் இப்பொழுது அனுபவிக்கலாம். வாராணசி தகன பௌண்ட்ரக பங்க, இந்த 2 லீலை காட்டியிருக்கார். இதுல முதல்ல பௌண்ட்ரக பங்கம் நடந்தது, அதுக்கு பிறகுதான் வாராணசி அதாவது காசியினுடைய தகனம் ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை அமைக்கும் பொழுது முதலிலே வாராணசி தகனத்தை காட்டியுள்ளார். பௌண்ட்ரக பங்கம் முன்பும் காசி தகனம் பின்பும் நடந்ததாகையாலே பௌண்ட்ரக பங்கத்தை முன்னே அனுசந்திப்பது. ஸ்லோகத்திலே இப்படி இருந்தாலும் முதலிலே வாராணசி தகனம், அதுக்கு பிறகு பௌண்ட்ரக பங்கம் இருந்தாலும் நாம் அனுசந்திப்பது நினைப்பது முதலிலே பௌண்ட்ரக பங்கத்தை என்று காட்டுகிறார். பௌண்ட்ரகன் என்பான் ஒரு அரசன், வாசுதேவன் என்று பெயர் பெற்றிருந்தான். இங்கே அந்த சரித்திரத்தை காட்டுகிறார். பௌண்ட்ரகன் என்பவன் அவன் ஒரு ராஜா, அவனுக்கு வாசுதேவன் பெயர். அந்த பெயர் இருந்ததுனாலே அவன் என்ன நினைத்து விட்டான், தான் உண்மையிலேயே வாசுதேவ கிருஷ்ணன் என்று நினைத்து விட்டான். அதை மற்றவர்கள் சில மூடர்கள் அப்படி அவனை நினைக்க பண்ணி அவனை ஒரு பெரிய படுகொலியிலேயே தள்ளிவிட்டார்கள். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். பல மூடர்கள் திரண்டு நீதான் சாக்ஷாத் வாசுதேவ பரமாத்மா என்று அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு புலவர்கள் சில சமயம் வந்து ராஜாக்களை புகழ்வார்கள், இல்லை அந்த ராஜாவுக்கு வேண்டிய நண்பர்களோ இல்லை அவனிடத்திலே எதையோ திரவியத்தை எதிர்பார்த்து அவனிடத்திலே அவனை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சில பேர் இருப்பார்களே, அவர்கள் எல்லாம் நீதான் வாசுதேவ பரமாத்மா என்று அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவனும் தன்னையே வாசுதேவனாக மயங்கி மார்பு நெறித்து சங்கு சக்கரம் கிரீட்டம் முதலியவற்றை செய்வித்து தான் அணிந்து கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், உடனே இவன் தான் உண்மையிலேயே
தன்னையே வாசுதேவன் என்று நினைத்து கொண்டான். எந்த வாசுதேவன்னா வாசுதேவ பரமாத்மா என்று நினைத்து கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், தான் அந்த எம்பெருமானைப் போலவே ஒரு சங்கத்தை, ஒரு சக்கரத்தை, அதே போல ஒரு பெரிய திருவபிஷேகம், எம்பெருமான் பெரிய கிரீடத்தை அணிந்து கொள்வான் இல்லையா, அதே போல ஒரு பெரிய கிரீடத்தை செய்து அதையெல்லாம் அணிந்து கொண்டு அதைத்தான் காட்டுற. அவனும் தன்னையே வாசுதேவனாக மயங்கி மார்பு நெறித்து சங்கு சக்கரம் கிரீட்டம் முதலியவற்றை செய்வித்து, மார்பு நெறித்துன்னா தன்னை நெஞ்சை நிமிர்த்து கொண்டு, தான் தான் பெரியவன் என்று தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சங்கு சக்கரம் கிரீட்டம் முதலியவற்றை எல்லாம் செய்வித்து அவனுடைய கைகளுக்கு தகுந்தபடி அதையெல்லாம் செய்யும்படிக்கு பண்ணி தான் அணிந்து கொண்டு அதை தான் அணிந்தும் கொள்கிறான். எப்பொழுதும் கையிலே ஒரு சங்கு சக்கரத்தை மாட்டிக்கொண்டு பெரிய கண்ணனைப் போலவே ஒரு கிரீடத்தை அணிந்து கொண்டு அப்படி இருந்து கொண்டு தூதனை அழைத்து, தன்னுடைய ஒரு தூதனை அழைத்து, நீ கிருஷ்ணனிடம் போய் என் பெயரை சொல்லி இன்னான் வாசுதேவனாயிருக்க நீ அவனுடைய சங்கு சக்கரங்களை தரிக்க கூடாது, இன்று முதல் விட்டுவிட வேண்டியது, இல்லை ஆகில் யுத்தம் செய்ய வருக என்று சொல்ல வேண்டுவது என்று சொல்லி அனுப்ப தன்னுடைய தூதன் ஒருவனை பார்த்து சொல்லுகிறான். நீ நேரே போ, கிருஷ்ணனிடத்திலே போ, அந்த கிருஷ்ணனிடத்திலே போய் சொல்லு, இங்கே எங்களுடைய ராஜாதான் உண்மையான வாசுதேவன், நீ எங்களுடைய ராஜாவினுடைய பெயரான அந்த வாசுதேவன் என்பதை நீ வைத்துக் கொள்ளக்கூடாது, இனிமேல் உனக்கு வாசுதேவனாக இருக்கக்கூடிய தகுதி எல்லாம் இல்லை, அதனாலே நீ சங்கு சக்கரங்களையும் தரிக்க கூடாது, இதையெல்லாம் நீ இன்று முதல் விட்டுவிட வேண்டியது, இத்தனை நாள் ஏதோ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் இதை விட்டுவிடு என்று நீ கிருஷ்ணனிடத்திலே போய் சொல்லு அப்படின்னு யாரு சொல்லுகிறான், இந்த பவுண்டரக வாசுதேவன் தன்னுடைய தூதனை பார்த்து நீ கிருஷ்ணனிடத்திலே போய் சொல்லு என்று சொல்லுகிறான். உடனே அந்த தூதனும் என்ன பண்ணுகிறான், அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னா வேடிக்கையா, நீ இதெல்லாம் பண்ணவில்லை என்றால் யுத்தத்துக்கு தயாராகு, யுத்தம் செய்ய நீ இங்கே வர வேண்டும் என்று அந்த பவுண்டரக வாசுதேவன் சொல்லுகிறான். உடனே இந்த தூதன் போய் அதை அப்படியே கண்ணனிடத்திலே சொல்லுகிறான். அங்கனமே அந்த தூதன் வந்து கிருஷ்ணனிடம் அச்செய்தியை சொல்ல கண்ணன் பெருமானிடத்தில் அதை போய் சொல்லுகிறான். கண்ணபிரான் சீறி சிறந்து பெரிய திருவடியின் மீதேறி சென்று போர் செய்து பவுண்டரகனை தனது திருவாழியினால் தலையறுத்து கொன்றொழித்தான். அந்த சமயத்திலே கண்ணன் பெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இது என்ன இது, கடைசியில அங்கே வைத்து இங்க வைத்து என்னுடைய பெயரையே ஒருத்தன் கெடுக்க வந்துட்டானே அப்படின்னு கண்ணன் நினைத்து உடனே அங்கிருந்து கோபத்தோடே பெரிய திருவடி, அதாவது கருடாழ்வார், அவர் மீது ஏறி இந்த பவுண்டரக வாசுதேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவனுடைய யுத்தம் பண்ணி அவனுடைய தலையை தன்னுடைய திருவாழியினாலே அறுத்து விடுகிறான், அவனை கொன்றும் விடுகிறான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுறது. இச்செய்தியை அவனது தோழனான காசி மன்னன் கேள்விப்பட்டு கிருஷ்ணனையும் மற்றும் யாதவர்களையும் துவாரகையையும் அழித்து விடுவதாக சங்கல்பித்து ஒரு பிசாசத்தை சிருஷ்டித்து ஏவவிட்டான். இவனுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அதாவது இந்த பவுண்டரக வாசுதேவனுடைய நண்பன் தோழன். அவன் என்ன பண்றான், இதை போல கண்ணன் எம்பெருமான் பவுண்டரக வாசுதேவனை கொன்று விட்டான் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் கோபம் கொண்டான். இந்த கண்ணனையும் சரி அவனுடைய ஊரையும் சரி நான் அழித்து விடுகிறேன் என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக் கொள்கிறான். கிருஷ்ணனையும் மற்றும் யாதவர்களையும் துவாரகையும் அழித்து விடுவதாக சங்கல்பித்து ஒரு சங்கல்பத்தை பண்ணுகிறான். கண்டிப்பாக நான் இவர்களை எல்லாரையும் அழித்து இந்த துவாரகையும் அழித்து விடுகிறேன் என்று சங்கல்பித்து அதுக்கான உபாயத்தையும் தேடி என்ன பண்ணுகிறான்னா ஒரு பிசாசத்தை சிருஷ்டித்து ஏவவிட்டான். ஒரு இந்த அபிச்சார கர்மத்தின் மூலமாக ஒரு பிசாசத்தை உண்டாக்கி அந்த பிசாசத்தை துவாரகையை நோக்கி ஏவி விடுகிறான். அப்பிசாசம் துவாரகைக்கு வந்து பாதிக்க தொடங்கிற்று. அந்த பிசாசம் என்ன பண்றது, துவாரகைக்கு வந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்க தொடங்குகிறது. இச்செய்தியை செவியுற்ற கண்ணபிரான் அப்பொழுது அக்ஷக்கிரீடையில் வியாசக்தனாய் இருந்ததனால் அந்த கண்ணன் பெருமான் இந்த செய்தியை கேள்விப்படுகிறான். அதாவது ஒரு பிசாசு வந்து இங்கே துவாரகையை துன்புறுத்துகிறது அப்படிங்கிறத கேள்விப்படுறான். அப்படி கேள்விப்படும் பொழுது அவன் என்ன பண்றான்னா அக்ஷக்கிரீடையிலே ஈடுபட்டு இருக்கிறான். அக்ஷக்கிரீடைன்னா தாயக்கட்டை, ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல தாயக்கட்டை விளையாடுவார்கள் பொழுதுபோவதற்காக. அப்படி அவன் அதை பண்ணி கொண்டிருந்தான். அப்படி அதிலே அவன் ஈடுபட்டிருந்ததனாலே தானே எழுந்து ஒன்று செய்யாமலே திருவாழி ஆழ்வானை ஏவியிட அவன் தான் எழுந்து இந்த பிசாசத்தோட சண்டை போடவில்லை. அதுக்கு பதிலாக தன்னுடைய திருவாழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வாரை ஏவி இடுகிறான். அப்படி ஏவியிட்டு
ஏவியிட அவன் பிசாசத்தை துரத்தி கொண்டு காசி அளவும் போய் அதையும் அத்துடன் சேர்ந்து வந்த கணங்களையும் அந்த காசி பட்டணத்தையும் நீராக்கி மீண்டனன் என்று வரலாறு அறியத்தக்கது. அந்த சக்கரத்தாழ்வார் என்ன பண்றார்? எப்பொழுதுமே சக்கரத்தாழ்வாருக்கு என்ன பெருமை? கருதுமிடம் பொருது. எம்பெருமான் எங்கே நினைக்கிறானோ அங்கே போய் யுத்தம் பண்ணிவிட்டு எல்லா காரியத்தையும் நன்றாக முடித்து விட்டு தான் திரும்ப வருவார். சக்கரத்தாழ்வார் அந்த பிசாசத்தை துரத்தி கொண்டு போய் அந்த பிசாசையும் அழித்து அதனுடன் வந்த கணங்கள், பிசாச கணங்கள்னு நிறைய பிசாசுகள் வந்திருக்குமே, அவற்றையும் அழித்து அதுக்கு மேலே அந்த காசி பட்டணத்தையும் மொத்தமாக எரித்து விட்டார். இப்படி சக்கரத்தாழ்வார் பண்ணிவிட்டார். இது இந்த காசி தகனம் என்று ஒரு படலம். அந்த சமயத்திலே நடந்த நிகழ்வு இதெல்லாம். இந்த வரலாறானது அறியத்தக்கது. ஆக இந்த சரித்திரத்தை தான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அதுக்கு மேலே பௌமபங்க கல்பத்ரும ஆகரண கல்பத்ருமாகரண என்று இந்த 2 சரித்திரத்தை சேர்த்து காட்டுகிறார். அதுக்கு மேலே பௌமன் என்று நரகாசுரனுக்கு பெயர். நரகாசுரனுக்கு பௌமாசுரன் ஒரு பெயர் உண்டு. சத்யபாமாவுடைய பிள்ளை. வராக பெருமாளாக எம்பெருமான் அவதரித்த பொழுது இந்த பூமி பிராட்டியோட அந்த எம்பெருமான் கலந்த காலத்திலே பிறந்த பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. அதை இங்கே காட்டுகிறார், காஞ்சி சுவாமியை காட்டுகிறார். பௌமன் என்று நரகாசுரனுக்கு பெயர். எம்பெருமான் வராக அவதாரம் செய்து பூமியை கோட்டால் குத்தி எடுத்த பொழுது எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தால் பூமி தேவிக்கு குமாரனாய் பிறந்தவனும். எம்பெருமான் பூமியை தன்னுடைய தந்தத்தாலே குத்தி எடுக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்பர்ஷம் ஏற்பட்ட பொழுது அந்த ஸ்பர்ஷத்தினாலே பூமி தேவிக்கு குமாரனாக பிள்ளையாக இவன் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. அசமயத்தில் சேர்ந்து பெறப்பட்டதனால் அசுரத்தன்மை பூண்டவனுமான நரகன் என்பவன். அவன் ஒரு தக்க சமயம் இல்லாமல் பொருத்தமற்ற சமயத்திலே அவன் பிறந்ததினாலே அசுரத்தன்மை உடையவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு மேலே இன்னொன்னு சொல்லுவார்கள், அவன் நரகன் தீய சகவாசத்தினாலே கெட்டவனாக ஆகிவிட்டான் என்றும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அசுரத்தன்மை உடையவனாக அவன் இருந்தான். அப்படி அசுரத்தன்மை பூண்டவனுமான நரகன் என்பவன் பிராக் ஜோதிஷம் என்னும் பட்டணத்தில் இருந்து கொண்டு சகல பிராணிகளையும் நலிந்து தேவ சித்த கந்தர்வாதிகளுடைய கன்னிகைகளையும் பற்பலரை பலாத்காரமாய் அபகரித்து கொண்டு போய் தான் மனம் புணர தன் மாளிகையில் சிறை வைத்து வருணனது குடையையும் மந்தரகிரி சிகரமான ரத்ன பர்வதத்தையும் தேவ மாதாவான அதிதி தேவியின் குண்டலங்களையும் கவர்ந்து போனதும் அன்றி இந்திரனுடைய ஐராவத்தை யானையையும் அடித்து கொண்டு போக சமயம் பார்த்திருக்க. இந்த நரகாசுரன் என்ன பண்ணியிருக்கான்னா, பல பல தேவஸ்திரீகள் கந்தர்வ ஸ்திரீகள் இவர்களையெல்லாம் இந்த கன்னிகைகளை எல்லாம் தான் மனம் புணர வேண்டும் என்பதற்காக கவர்ந்து கொண்டு போய் சிறை வைத்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் வருணனுடைய குடையை எடுத்து கொண்டு போயிருந்தான். இந்த மந்தரகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்ன பர்வதம் அந்த சிகரத்தையும் எடுத்து கொண்டு போயிருந்தான். அதிதி தேவி, தேவர்களுடைய அதிதி தேவி என்பவள் தேவர்களுடைய தாய், அவளுடைய குண்டலங்களையும் கவர்ந்து சென்றிருந்தான். அதே போல இந்திரனுடைய ஐராவத்தை யானையையும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று காலம் பார்த்திருந்தான். அந்த சமயத்திலே இந்திரன் அஞ்சி வந்து பணிந்து முறையிட்ட இந்திரன் வேண்டுகோளால் கண்ணன் கருடனை வரவழைத்து சத்யபாமையுடன் உடனே தான் கருடன் மேலேறி நகர் ஏகி சக்கராயுதத்தை பிரயோகித்து அவனது மந்திரியான முரண் முதலிய பல அசுரர்களையும் இறுதியில் அந்த நரகாசுரனையும் அறுத்து தள்ளி அழித்து. இந்திரன் கண்ணனிடத்திலே வந்து முறையிடுகிறான். உடனே கண்ணன் பெருமான் கருடாழ்வார் மீது ஏறிக்கொள்கிறான். அதே போல கூடவே சத்யபாமா பிராட்டியும் அழைத்து கொண்டு போகிறான். அங்கே போய் முதலிலே முரண் என்பவனை அழிக்கிறான். அதனால எம்பெருமானுக்கு முராரி என்று திருநாமம். அதற்கு பிறகு நரகாசுரனையும் அழித்து விடுகிறான் என்று இந்த சரித்திரம் பார்க்கிறோம். இதிலே சத்யபாமா பிராட்டி அவனை கொன்றாள் என்றும் ஒரு விதமாக நாம் இதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். அப்படி அந்த நரகாசுரனையும் அறுத்து தள்ளி அழித்து அவன் சிறைப்படுத்தியிருந்த 16,100 கன்னிகைகளையும் ஆட்கொண்டு அந்த நரகாசுரன் அத்தனை பேரை சிறைப்பிடித்திருந்தான். அவர்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொள்கிறான். துவாரகையிலே அழைத்து கொண்டு போய் தான் அவர்களை திருக்கல்யாணம் பண்ணி கொள்கிறான்.
அதனால்தான் 16,108 மகிஷிகள் கண்ணன் பெருமானுக்கு. அதில் 8 பிரதான மகிழ்ச்சிகள், அதை தவிர 16,100 கன்னிகைகளை எம்பெருமான் மனம் புரிந்ததனாலே அவர்களும் அவனுக்கு மகிழ்ச்சிகளாக இப்படி 16,108 பேரோடே சேர்ந்து கொண்டு துவாரகையிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அரண்மனையை ஏற்படுத்தி அங்கே எம்பெருமான் அவர்களோடே ஒவ்வொருவரோடும் தனித்தனி உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தான் என்பதெல்லாம் ஸ்ரீ பாகவதத்திலே நாரத முனிவர் போய் அனுபவிக்கிறார். அதையெல்லாம் அந்த பாகவத புராணத்திலே நாம் சேவிக்கிறோம். அப்படி அந்த சரித்திரம் காட்டப்படுகிறது. அப்படி அந்த நரகனையும் ஜெயித்தான், அழித்தான். அங்கிருந்து நரகனால் முன்பு கவரப்பட்ட அதித்தி குண்டலங்களை அவ்வதித்தி தேவிக்கு கொடுக்கும் பொருட்டு சத்யபாமையுடனே கருடன் தோள் மேல் ஏறிக்கொண்டு தேவலோகத்துக்கு செல்ல, அதுக்கு மேலே அந்த அதித்தி தேவியினுடைய குண்டலங்கள் இருக்கே அதை கவர்ந்து வைத்திருந்தான். அதை மீட்டு அதை கொண்டு போய் அதித்தி தேவியிடத்தில் நேரவே கொடுக்கலாம் என்று அதே கருடாழ்வார் மீது ஏறி சத்யபாமா பிராட்டியை அழைத்து கொண்டு நேரே ஸ்வர்கலோகத்துக்கு போகிறான். அங்கே போய் அவளிடத்துல அதை கொடுக்கிறான். அப்படி அந்த சமயத்துல தேவலோகத்துக்கு செல்ல அங்கு இந்திராணி சத்யபாமைக்கு சகல உபச்சாரங்களை செய்தும் தேவர்களுக்கே உரிய பாரிஜாத புஷ்பம் மானிட பெண்ணாகிய இவளுக்கு தகாது என்று சமர்ப்பிக்கவில்லை ஆதலின். அப்ப அந்த இந்திராணியானவள் சசி தேவின்னு சொல்லுவார்கள். அவள் இந்த சத்யபாமையை நன்றாக உபச்சரிக்கிறாள். ஆனா இந்த பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்து இந்திராணிக்கு அவளுடைய அந்த வேலைக்காரிகள்லாம் வந்து கொடுக்கும் பொழுது அதை சத்யபாமா பிராட்டிக்கு கொடுக்கவில்லை. ஏனெனில் அவள் நினைக்கிறாள், இந்த பாரிஜாத புஷ்பத்தை தேவஸ்திரீகள் தான் அணிந்து கொள்ள வேணும், பூமியிலே இருக்கக்கூடியவளான சத்யபாமை இதை அணிந்து கொள்ளக்கூடாது என்று அவள் நினைக்கிறாள். அதை பார்த்து சத்யபாமா பிராட்டிக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது. அவள் எனக்கு இந்த பாரிஜாத மரமே வேணும் என்று, அந்த புஷ்பம் வேணும் என்று கேட்க கண்ணன் பெருமான் சொல்றான், இந்த மரத்தையே எடுத்துக்கொண்டு போய் நாம் நம்முடைய ஊரிலே வைத்துக் கொள்ளலாம் என்று கருடாழ்வாரை கொண்டு அந்த மரத்தை கவர்ந்து எடுத்து தூக்கி செல்லும்படிக்கு செய்கிறான். அதைத்தான் காட்டுகிறார். அப்படி அந்த மானிட பெண் ஆகிய இவளுக்கு தகாதென்று சமர்ப்பிக்கவில்லை ஆதலின் அதனை கண்டு பாமை விருப்புற்றவளாய், இந்த பாமா என்றால் இங்க சத்யபாமா, அவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. நாதனை நோக்கி இந்த பாரிஜாத்த தருவை துவாரகைக்கு கொண்டு போக வேண்டும் என்ன அவள் சொல்லுகிறாள். இந்த பாரிஜாத்த மரத்தையே நாம் துவாரகைக்கு கொண்டு போயிடலாமே, இவர்கள் இப்படி கொடுக்காவிட்டால் என்ன பண்ணுவது என்று கேட்க உடனே கண்ணன் பெருமானும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறான். உடனே மரத்தை வேரோடு பெயர்த்து பெரிய திருவடி தோளின் மேல் வைத்தருளி, அப்பொழுது இந்திராணி தூண்டிவிட்டதனால் வந்து மறித்து போர் செய்த இந்திரனை சகல தேவ சைன்யங்களுடன் சங்கநாதத்தாலே பங்கப்படுத்தி, அப்பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் என்ன பண்றான்னா, இவன் நம்முடைய பாரிஜாத மரத்தையே எடுத்துன்னு போறானே என்று கண்ணனிடத்திலே கோபம் கொண்டு சண்டை போட வருகிறான். இந்த கண்ணன் பெருமானால தான் உயிர் பிழைத்து இன்னைக்கு சொர்க்கத்திலே இருக்கிறான். அதையே மறந்துட்டான் இந்திரன். இப்போ அப்படி அவன் யுத்தம் பண்ண வந்ததனாலே தன்னுடைய சங்க நாதத்தினாலே அவர்களை தோற்றி ஓடும்படிக்கு எம்பெருமான் பண்ணிவிடுகிறான் என்று காட்டப்படுறது. பங்கப்படுத்தி பின் பாரிஜாத தருவை துவாரகை கொண்டு வந்து சத்யபாமையின் தோட்டத்தில் நாட்டி அருளினான் என்பது வரலாறு அறிகன்னு இந்த சரித்திரத்தையும் காட்டுகிறார். அதுக்கு மேல சங்கர ஜிரம்பணாத்யாகா, இது பானாசுர யுத்தத்திலே ருத்ரன் தான் பானாசுரனுக்கு துணையாக வர அந்த சமயத்துல எம்பெருமான் தன்னுடைய அஸ்திரத்தாலே, அதாவது ஜிரம்பணாஸ்திரம்ங்கிற அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ருத்ரனை கொட்டாவி விட்டு ஓடி போகும்படிக்கு பண்ணுகிறான் என்று அந்த சரித்திரம் இருக்கே, அதையும் இங்கே காட்டுகிறார். இது முதலான அந்யாஷ்ட பாரத பலக்கிரத நாதையக தே கிரீடாக, மலைபுரை தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர்கொலைய 100 பட்டழிய பார்த்தன் சிலை வளையத்தின் தேர் மேல் முன் நின்று செய்த லீலைகளும் எல்லாம். அதுக்கு மேல இந்த பாரத யுத்தத்தை எப்படி பண்ணினான் என்பதை பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தை வைத்து காட்டுகிற ஆச்சரியமான பாசுரம். மலைபுரை தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் அல்ல பெரிய பெரிய மலை போன்ற தோள்களை உடைய மன்னவர்கள், மாரதர்னா மகாரதர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மகாரதர்கள் அவர்களையெல்லாம் இன்னும் பலர் கொலைய இப்படி எத்தனையோ பேர் எல்லாரும் குலைந்து போகும்படிக்கு 100 பட்ட அழிய, துரியோதனாதிகள் எல்லாரும் அழிந்து போகும்படிக்கு பார்த்தன் சிலை வளைய தென்தேர் மேல் முன் நின்று செய்த லீலை என்று காட்டுகிறார். பார்த்தன் சிலை வளைய, பார்த்தன்னா அர்ஜுனன் தன்னுடைய
வில்லை வளைத்து இந்த யுத்தத்தை பண்ணும்படிக்கு தான் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் தென் தேர் மேல் முன் நின்று அந்த பெரிய உறுதியான தேரின் மேலே எம்பெருமான் முன்னாடி நின்றான் என்று காட்டுகிறார். அந்த அர்ஜுனனுக்கு பாதுகாப்பாகவே ரட்சையாகவே எம்பெருமான் அங்கே நின்றான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த லீலைகள் எல்லாம் சிரவணாமிருதானி தேவரீர் திறத்திலே விஸ்மயப்படத்தக்கவை அல்லவாகிலும் ஒவ்வொரு சரித்தையும் செவிக்கு அமுதமாய் இருப்பவை அன்றோ. இவைகள் எல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை பார்க்கும்போது இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் தேவருடைய இந்த சரித்திரங்கள் ஒவ்வொன்றுமே செவிக்கு அமுதமாய் இருக்குமே என்று காட்டுகிறார். செவிகளால் ஆற நின் கீர்த்திக்கணி என்னும் கவிகளே காலப்பண்தேன் உரைப்பத்துற்றி புவியின் மேல் பொன்னெடுஞ் சக்கர துண்ணையே அவிவின்றி ஆதரிக்கும் எனதாவியே என்று ஆழ்வார் இதை 3ஆம் பத்திலே 8ஆம் பதிகத்திலே காட்டுகிறார். 6ஆம் பாசுரத்திலே காட்டுகிறார். செவிகளால் ஆற நின் கீர்த்தி கனியென்னும் கவிகளே காலப்பண்தேன் உரைப்பத்துற்றி என்று இந்த என்னுடைய காதுகளாலே நன்றாக அனுபவித்து உன்னுடைய கீர்த்தி கனி உன்னுடைய பெருமை என்கிற அந்த பழத்தையே நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன் என்று ஆழ்வாரும் காட்டியிருக்கிறார் என்ற திருவாய்மொழி பாசுரம் இங்கே அனுசந்தேயம். அந்த பாசுரத்தை அடியொற்றி இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார். ஆக இவ்வளவும் ஸ்ரீ கிருஷ்ணாவதார அனுபவமாய் தலை கட்டிற்று. ஆக இதுவரைக்கும் இந்த 116வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ஆழ்வான் அனுபவித்திருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம். இது 116வது ஸ்லோகம். அடுத்தது 117வது ஸ்லோகம். 117, 118, 119 இந்த 3 ஸ்லோகங்களிலே ஆழ்வான் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு அடுத்தது கல்கி அவதாரத்தை அனுபவித்திருக்கணும். ஆனால் நடுவிலே எம்பெருமானுடைய 3 முக்கியமான ஸ்லோகங்கள், அதாவது திருமலை, பெருமாள் கோயில், திருவரங்கம் ஆகிய 3 முக்கியமான க்ஷேத்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களை ஆழ்வான் இங்கே 3 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். தொம்ஹி சுந்தர வனாதிரிநாத ஹே வெங்கடாஹ்வய நகேந்திர மூர்தனி தேவசேவித பதாம்புஜத்வய சம்ஸ்ருதேபிய இஹ திஷ்டசே சதா என்று 117வது ஸ்லோகம். இதனுடைய வியாக்கியானம். மத்ஸ்யாவதாரம் தொடங்கி விபவாவதாரங்களை அனுபவித்து வாரான் என்றவர் கீழ் ஸ்லோகத்தினோடே கிருஷ்ணாவதார அனுபவத்தை தலை கட்டினார். மத்ஸ்யாவதாரம் தொடங்கி ஒவ்வொரு விபவாவதாரமாக அனுபவித்து வந்தவர் போன ஸ்லோகத்தினோடே இந்த கிருஷ்ணானுபவத்தை முடித்து இந்த அவதார அனுபவங்களை தற்காலிகமாக இப்பொழுதைக்கு முடித்திருக்கிறார். அனந்தரம் பவிஷ்யத்தான கல்கி அவதாரத்தை பற்றி அருளி செய்ய பிராப்தமாயிருந்தும் அதை மேலே 120 அருளி செய்பவராய் இடையில் 3 ஸ்லோகங்களினால் திருமலை, பெருமாள் கோயில், திருவரங்கம், பெரிய கோயில் ஆகிய 3 திருப்பதிகளை அனுபவிக்கிறார். இப்ப கல்கி அவதாரம் அடுத்தது அனுபவிக்கணும். ஆனா அதுக்கு நடுவிலே திருமலை, பெருமாள் கோயில், ஸ்ரீரங்கம் என்ற கிரமத்திலே 3 திவ்யதேசங்களை அனுபவித்து விட்டு அதுக்கு பிறகு 120வது ஸ்லோகத்திலே கல்கி அவதாரத்தை அனுபவிக்கிறார். கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று இங்கனே கிரமம் இருக்க விற்கிரமமாக அருளி செய்வதன் ஏனில் பொதுவா கோயில், திருமலை, பெருமாள் கோயில் அப்படித்தானே அனுபவிப்பார்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஏன்னா பிரதானமான க்ஷேத்திரம்னா கோயில், அதுக்கு அடுத்தது திருமலை, அதுக்கு அடுத்தது காஞ்சிபுரம், இப்படித்தானே நாம் பார்க்கிறோம். இது என்ன ஒரு கிரமமாக விற்கிரமமாக இருக்கிறது? விற்கிரமம்னா ஒரு கிரமம் இல்லாமல் மாறின கிரமமாக இருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் அளிக்கிறார். எனில் இதுவும் ஒரு கிரமத்திலே சேர்ந்திருக்குமாயிற்று. இதுவும் ஒரு கிரமத்திலே சேர்ந்திருக்கும். என்ன கிரமம்? தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னுமிவையே முலையா. இது பெரிய திருமடல் ஆரம்பத்திலே இந்த பூமியை ஒரு பெண்ணாக வர்ணித்து அவளுக்கு 2 முலை ஸ்தனங்கள் இருப்பதாக சொல்லி அந்த 2 ஸ்தனங்கள் எது என்றால் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும். இந்த திருமாலிருஞ்சோலை தெற்கு திருமலை, அதே போல வடக்கு திருமலை திருவேங்கடம். இந்த 2 திருமலைகள் தான் 2 ஸ்தனங்கள் என்று அப்படி வர்ணிக்கிறார். என்கிறபடியே தெற்கு திருமலையான திருமலையோட வட திருவேங்கட மலைக்கு ஒரு சேர்த்தி உண்டாகையாலே அதனை முந்திரை எடுத்தார். தெற்கு திருமலையோட வடக்கு திருமலையும் சேர்த்து அனுபவிக்கப்பட்டிருப்பதனாலே இங்கே திருமலை என்றால் இங்கே தெற்கு திருமலையான சுந்தர தோழியானுடைய அழகர் கோயில், திருமாலிருஞ்சோலை மலை அதை அனுபவித்து வந்தவர் அதோட தொடர்புடைய திருவேங்கட மலையை அனுபவிக்கிறார்.
இவ்விரண்டு திருமலைகளோட ஹஸ்திகிரி ஆகிற திரு அத்திமாமலைக்கும் பர்வதத்தேன ஒரு சேர்த்தி உண்டாகியாலே அடுத்தபடி அதனை அடுத்தார். அதுக்கு அடுத்ததா இப்ப திருமலையை அனுபவித்தவர் அடுத்தது திருவரங்கத்தை அனுபவித்திருக்கலாமேன்னா இல்லை இல்லை, திருமலையும் ஒரு மலை, இந்த காஞ்சிபுரமும் ஒரு மலை தான். அஸ்திகிரி என்று தானே சொல்லப்படுகிறது, அத்திமா மலை தானே சொல்லப்படுகிறது. அதான் மலையோட சேர்த்து மலையை அனுபவிக்கலாம்னு அடுத்தது காஞ்சிபுரத்தை அனுபவிக்கிறார். அது ரெண்டு தான் அனுபவித்த பிறகு மிச்சம் இருக்கிறது எது? திருவரங்கம் பெரிய கோயில் தானே, அதனாலே அதை கடைசியாக அனுபவிக்கிறார் என்று அனந்தரம் பாரிசேஷியாத்து கோயில் அனுசந்திக்கப்படுகிறது. கடைசியாக மிச்சம் இருப்பது இந்த திருவரங்கம் தானே, அதனால் அதை அனுபவித்தார் என்று இப்படி ஒரு கிரமம் காட்டப்படுகிறது. ஹே வனாத்ரிநாத சுந்தரக, ஹே வனாத்ரிநாத சுந்தர, வாரில் திருமாலிருஞ்சோலை தலைவரான அழகரே. எம்பெருமானை அழைத்து பேசுகிறார் எம்பெருமானிடத்திலே. துவம் தேவரீர் வெங்கடாஹ்வய நகேந்திர மூர்தனி, திருவேங்கடம் என்னும் திருமலையின் உச்சியிலே. இந்த திருமலை என்கிற அந்த திருவேங்கடம் என்கிற திருமலை, அதனுடைய உச்சியிலே தேவ சேவித பதாம்புஜ துவயசன்னு, நிறைய தேவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கும்படிக்கு தேவரீர் அங்கே இருக்கிறீர். சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்றும், மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்யன் என்றான் என்றும் சொல்லுகிறபடியே வானவர் தொழும் திருவடி தாமரை இணையை உடையீராய் கொண்டு. அதாவது வானவர்கள் என்று சொன்னால் நீங்க நித்தியசூரிகள்னும் சொல்லலாம், ஸ்வர்கலோகத்தில் ஏற்படைய தேவர்கள்னு சொல்லலாம். அவர்கள் எல்லாரும் வந்து திருவடி தொழக்கூடிய திருவடி தாமரை இணையை, அதாவது ரெண்டு திருவடிகளை உடையவராக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு இக சம்ஸ்ருதேபிய சதா திஷ்டசே, இத்தலத்திலே அடியவர்களுக்கு சுவாபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொண்டு எஞ்ஞான்றும் எழுந்தருளி இருக்கிறீர். அடியவர்களுக்கு இந்த ஸ்தலத்திலே தேவரீருடைய அபிப்பிராயத்தை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறீர். என்ன அபிப்பிராயம்? உங்களுக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து செவிக்க வேணும் என்பதற்காகத்தான் இங்கே காத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கிறீர். சுவாபிப்பிராயமாவது சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன் என்பதாம். இங்கே சுவாபிப்பிராயம்னா என்ன? அதாவது எம்பெருமானுடைய அபிப்பிராயம், திருவுள்ளம் என்ன என்றால், இந்த சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன், சம்சாரத்தை மொத்தமா காலி பண்ணினாத்தான் நான் இங்கிருந்து பரமபதத்துக்கு போவேன், இல்லைன்னா இங்கேயே தான் இருந்து கொண்டிருப்பேன் என்று அதைத்தான் எம்பெருமானுடைய அபிப்பிராயம் என்று காட்டுகிறார். சம்ஸ்ருதேபியக என்கிற சதுர்த்தியும் திஷ்டசே என்கிற ஆத்மனை பதமும் வியாக்கரண ரீதியிலே இங்கனே பொருள் பெருவிக்கும். சில பாணினி சூத்திரம் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த இலக்கண விசாரத்துக்குள்ளெல்லாம் போகலை. அப்படி இதெல்லாம் இங்கே அனுசந்திப்பது, இந்த சூத்திரங்களை இங்கே அனுசந்திப்பதுன்னு பாணினி சூத்திரங்களை காட்டியிருக்கிறார். வரதராஜஸ்தவத்திலும் இதே போல ஒரு பிரயோகம் இருக்கிறது என்று காட்டியிருக்கிறார். பட்டரும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இதே போல யது தஸ்மை திஷ்டேன்யக என்று அவரும் அருளி செய்திருக்கிறார் என்று இதே போல சில இலக்கண குறிப்புகளை எடுத்து காட்டியிருக்கிறார். அதுக்குள்ளெல்லாம் நாம் போவதில்லை. இங்கே அனுபவம் நமக்கு இப்படி அந்த தெற்கு திருமலையில் ஏற்புடைய எம்பெருமானே இங்கே வட திருவேங்கடத்திலேயும் எழுந்தருளி இருக்கிறான். எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்றால், தான் இந்த அடியார்களை ரட்சித்தே தீர்வேன் என்கிற அந்த ஒரு சங்கல்பத்தோடு எழுந்தருளி இருக்கிறான் என்பதை இங்கே அனுபவிக்கிறார். இப்பொழுதுமே திருவேங்கடமுடையான் விஷயத்திலே நம்முடைய ஆழ்வார்களுக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. அதே தான் ஆச்சாரியர்களும் அதை பின்தொடர்ந்து அந்த திருவேங்கடமுடையான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாரையும் உஜ்ஜீவனம் அடைவிப்பதற்காக எழுந்தருளி இருக்கிறான், அங்கேயே எழுந்தருளி இருக்கிறான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அந்த எம்பெருமான் வேறு யாரும் இல்லை, இதே சுந்தரத்தோடையான் தான் அங்கேயும் எழுந்தருளி இருக்கிறான் என்பது தாத்பரியம். இது 117வது ஸ்லோகம். அடுத்தது 118வது ஸ்லோகம். ஹஸ்திசைல நிலையோ பவான் சாம்பிரதம் வரதராஜ சாஹ்வயக இஷ்டமர்த்தம் அனுகம்பயா ததத் விஸ்வமேவ தயதே ஹி சுந்தர. இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அழகான விஷயத்தை காட்டுகிறார். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தத்தின் ஔதாரியத்தை அனுபவிக்கிறார். இதில் ஹஸ்திசைல சிகர, அதாவது இந்த ஹஸ்திகிரி என்கிற மலை, அத்திமாமலை, அதனுடைய சிகரம் உச்சி, அதிலே உஜ்வலமான பாரிஜாத்தம், நல்ல ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய பாரிஜாத்தம். எது? அந்த பெருமாள் தான் பாரிஜாத்தம். இங்கே பெருமாளே கற்பக விருட்சத்தை போல இருக்கிறார். ஏன்னா எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. இப்ப எம்பெருமானை கற்பக மரம்னு சொல்வதில் ஒன்றும் குறையில்லை.
அப்படியே இன்னும் சொல்ல போனா இந்த சாதாரண கற்பக மரம், இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரம் என்ன பண்ணும்னா அது இடத்துல போய் எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா என்னோட வீட்டுக்கு வேணா அது வராது. அது அங்கேயேதான் இருந்து கொண்டு அந்த காரியங்களை பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, என்ன எங்களுடைய வீட்டுக்கு வானா அதுக்கும் வருவான். அப்படி எம்பெருமான் உயர்ந்த கற்பகமாக இருக்கிறான் என்பது இங்கே காட்டப்படுறது. அந்த எம்பெருமானுடைய ஔதாரியம், வள்ளல் தன்மை, அது இங்கே அனுசந்திக்கப்படுகிறது ஆழ்வானாலே. ஹே சுந்தர பவான் சாம்பிரதம் வரதராஜ சாஹ்வயக அஸ்திசைல நிலையோ பவன். வாரீர் அழகரே, தேவரீர் இப்போது வரம் தரும் பெருமாள் என்று திருநாமம் உடையீராய், திரு வத்திமாமலையிலே வாழ்பவராய் கொண்டு. வரத எம்பெருமான் அப்படிப்பட்ட திருநாமத்தை உடையவனாக இந்த காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான். வரத என்றால் வரத்தை கொடுப்பவன் என்று அர்த்தம். இப்படி கேட்பவர்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்டவராய் தேவரீர் இருந்து கொண்டு, திரு வத்திமாமலையிலே இருந்து கொண்டு, இந்த காஞ்சிபுரத்திலே அத்திகிரியிலே இருந்து கொண்டு, அனுகம்பையா இஷ்டம் அர்த்தம் ததத்து சன், திருவருளாலே அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதராய், தேவருடைய திருவருளாலே, தேவருடைய சிறந்த அந்த கருணையினாலே அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதராய், யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறார்களோ, அர்த்திதார்த்தனா அர்த்திகளாக கூடியவர்கள் எதை அர்த்திக்கிறார்களோ, எதை ஆசைப்பட்டு கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்கே தீட்சை கொண்டவராக, விரதம் கொண்டவராக தேவரீர் விஸ்வமேவஹி தயத்தே, உலகுக்கெல்லாம் அருள் புரியான் என்றீர். உலகத்துக்கெல்லாம் தேவரீர் அருள் புரிகிறீர் என்று இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம். சதுர்முக பிரம்மா தானொருவன் சாட்சாத்கரித்து அனுபவித்து கழிப்பதற்காக அஸ்வமேத யாகம் செய்து எம்பெருமானை பெற்றான். இந்த பெருமாள் எப்படி அஸ்திகிரியிலே வந்து சேர்ந்தார் என்பதை காட்டுகிறார். பிரம்மாவானவன் ஒரு தபஸை பண்ணுகிறான். அந்த அஸ்வமேத யாகம் என்கிற அந்த யாகத்தை பண்ணுகிறான். அப்படி பண்ணி அதிலே எம்பெருமானை சாட்சாத்கரித்து அவனை நன்றாக அந்த எம்பெருமானை பெற்றான். எம்பெருமானுடைய திருமேனியை பெற்றான். சாதக திரிச்சதுரான் பயக்கணான் யாச்சதே ஜலதரம் வீயாசையா சோபி பூரயதி விஸ்வமம்பசா ஹந்த மகதாம் உதாரதா என்றும், நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமால் என்றும் சொல்லுகிறபடியே, பேரு உத்தேஷ்டாவான ஒருவன் அளவிலே சுவரி போகாமல் உலகமெல்லாம் பேரருள் பெற்று வாழ நின்றது என்றார் ஆயிற்று. அதாவது இங்க என்ன காட்டுறாருன்னா, ஒரு சாத்தக பறவை தனக்கு மழையை கொண்டுதான் தரிக்க முடியுங்கிறதுனால மழையை அது வேண்டி ஆகாசத்தை பார்த்திருக்கும் பொழுது அந்த மழையானது பொழிகிறது. அப்ப அந்த சாதக பறவை மட்டுமா சாப்பிடும் அந்த ஜலத்தை? இல்லை, எல்லா உலகத்துக்கும் தான் நன்மையை பண்ணுகிறது. அதே போலத்தான் பிரம்மா ஒருவன் தான் எம்பெருமானை பிரார்த்தித்து பெற்றாலும் அது உலகத்துக்கே நன்மையாக முடிந்தது என்று இங்கே காட்டுகிறார். அதுதான் இங்கே உதாரணம்லாம் காட்டுகிறார். நெல்லிக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆமா போலே, புல்லுக்கும் ஆங்கே பொஷியுமாய் என்றும். அதாவது நெல்லுக்கு கொஞ்சம் ஜலம் விடும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லுக்கும் கூட அது இந்த ஜலம் போய் சேருகிறது. அதே போல பிரம்மாவுக்கு கிடைத்த பெருமாள் நமக்கு எல்லாருக்கும் கூட இப்பொழுது கிடைத்து விட்டாரே என்று அப்படி எம்பெருமான் தன்னுடைய பேரருளை காட்டிக்கொண்டு இருக்கிறான் இந்த ஹத்திகிரியிலே என்று காட்டுகிறார். இது 118வது ஸ்லோகம். அடுத்ததாக 119வது ஸ்லோகம். இதிலே திருவரங்க தெம்பெருமானை மிகவும் ஈடுபட்டு அனுபவிக்கிறார். மத்தியே க்ஷீரபயோதி சேஷசயனே சேஷே சதா சுந்தர துவம் தத் வைபவமாத்மனோ புவி பவத் பக்தேஷு வாத்சல்யதः விஸ்ராண்யாகில நேத்திர பாத்திரமிக சன் சஹ்யோத்பவாயாஸ்தட்டே ஸ்ரீரங்கே நிஜதாம்னி சேஷசயனே சேஷே வனாத்ரீஸ்வர என்று அழகான ஸ்லோகம். இதனுடைய வியாக்கியானம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலும் ஆற்றை. இது அப்படியே திருமாலையிலே இருக்கக்கூடிய பாசுரம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி தன்னுடைய திருமுடியை மேற்கு பக்கத்திலே வைத்து தன்னுடைய திருவடியை கிழக்கு பக்கத்திலே வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி தன்னுடைய முதுகு பக்கத்தை
வடக்கு திக்குக்கு காட்டிக்கொண்டு தான் தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி தன்னுடைய கட்டாட்சத்தை பொழிந்து கொண்டு கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு என்று அந்த கடல் நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அரவணையிலே ஆதிசேஷனிலே சயனித்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருவரங்கம் பெரிய கோயில். அந்த திருவரங்கம் பெரிய கோயிலே அனுபவித்து இனியராகிறார். அந்த எம்பெருமானை, அதே அந்த சுந்தர பாகு எம்பெருமானை திருவரங்கத்திலே அனுபவித்து இனியராகிறார். க்ஷீரசாகர தரங்க ஸ்ரீகரா சார தாரகித்த சாருமூர்த்தையே போகி போக சயனிய சாயினே மாதவாய என்கிறபடியே. இது நாம் தினந்தோறும் எம்பெருமானுக்கு சயனம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த திருப்பார்கடல்ல எப்படி எம்பெருமான் சயனித்திருக்கிறானோ, இந்த ஆதிசேஷன்ல எப்படி சயனித்திருக்கிறானோ என்று ஆச்சரியப்படக்கூடிய ஸ்லோகம். என்கிறபடியே திருப்பார்கடலில் அரவணை மேல் பள்ளி கொண்டருள் கோலம் காட்டி வெறித்த நிலாவாகவென்றோ உள்ளது, காட்டில் எரித்த நிலாவாகவென்றோ உள்ளது. அதாவது திருப்பார்கடல்ல எம்பெருமானுடைய சயன திருக்கோலம் எப்படி இருக்குன்னா காட்டில் எரித்த நிலாவை போல இருக்கு. காட்டிலே நிலா நல்ல பிரகாசமா இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? ஏதோ அங்க சில மிருகங்களுக்கு பிரயோஜனம். ஆனா நாட்டிலே அந்த நிலா எரியும் பொழுது பல ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கே. அதே போலத்தான் இங்கே திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்திருப்பது காட்டில் எரித்த நிலாவை போலே. அதே இந்த சம்சாரத்திலே பூலோகத்திலே எம்பெருமான் அவதரித்து இந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் எம்பெருமான் அந்த திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான்னா அது பலருக்கும் கழித்து வாழலாம்படி அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார். அது அங்கனாகாமே கண்படைத்தார் எல்லாரும் கண்டு கழித்து வாழலாம்படி திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவரிட பள்ளி கொள்கின்றபடியே பேசுகிறார் ஆயிற்று. திருவரங்கத்திலே எம்பெருமான் எப்படி எல்லாரும் சேவிக்கும்படிக்கு அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அந்த சமயத்துல இந்த காவேரியானது எம்பெருமானுக்கு திருவடி விளக்கி தொண்டு பண்ணுகிறது என்று இதையெல்லாம் அனுபவித்து பேசுகிறார் இங்கே ஆழ்வான் என்று காட்டுகிறார். ஸ்லோகத்துக்கான பதபதார்த்தம் மேலே இருக்கக்கூடிய விளக்கம் வியாக்கியானம். ஹே வனாதிரீஸ்வர சுந்தர வாரியில் திருமாலிரஞ்சோலை தலைவரான அழகரே. இந்த திருமாலிரஞ்சோலைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அழகர் எம்பெருமானே. மத்தியே க்ஷீர பயோதி சேஷ சயனே சதா சேஷே. திருப்பார்கடலிடையே அரவணை பள்ளியிலே அனவரதம் பள்ளி கொண்டு அருளான் என்றீர். எப்பொழுதும் திருப்பார்கடலிலே தேவரீர் திருப்பள்ளி கொண்டு இருக்கிறீர். ஆத்மனக தத்து வைபவம் புவி பவத் பக்தேஷு விஸ்ராண்ய. அந்த சேஷசாயித்வ ரூபமான அந்த ஸ்வகீய சுபாவத்தை, ஸ்வகீய வைபவத்தை நில உலகத்திலும் பக்தர்கள் பக்கலிலே வாத்சல்யாதிசயத்தாலே காட்டிக் கொடுக்க திருவுள்ளம் பற்றி. எதுக்காக தேவரீர் இந்த திருவரங்கத்துக்கு வந்தீர்னா இந்த சேஷசாயியாக தான் இருக்கக்கூடிய இந்த அழகை, இந்த ஆச்சரியமான இந்த திருக்கோலத்தை இந்த உலகத்தில் ஏற்புடையவர்களும் சேவிக்க வேணுமே, பக்தர்களும் சேவிக்க வேணுமே. அதுக்காக அப்படி எம்பெருமான் காட்டிக் கொடுக்க திருவுள்ளம் பற்றி அகில நேத்திர பாத்திரம் சன் எல்லாருடைய கட்புலனுக்கும் இலக்காய் கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலில் எம்பெருமான் அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறான். யாராலும் இந்த எம்பெருமானை சேவிக்க முடியாது? நேரே வந்தார்னா எல்லாருமே அவனை சேவிக்கலாமே. அப்படி எல்லாரும் சேவிக்கும்படிக்கு தன்னை அமைத்து கொண்டு இக சஹ்யோத்பவ பவாயா தட்டே. இங்கே திருக்காவேரி கரையிலே, இந்த சஹ்யமலையிலிருந்து வந்த திருக்காவேரியினுடைய கரையிலே நிஜதாம்னி ஸ்ரீரங்கே விசேஷித்து தன்னிலமான திருவரங்கம் பெரிய கோயிலிலே சேஷசயனே சேஷே அரவணை மேல் பள்ளி கொண்டு அருளான் என்றே. தேவரீர் இந்த ஆதிசேஷ படுக்கையிலே சயனித்திருக்கிறீர் என்று இந்த ஸ்லோகம். இது 119வது ஸ்லோகம். கடைசியாக 120வது ஸ்லோகம். கல்கி பவிஷ்யன் கலிகல்க தூஷிதான் துஷ்டான் அசேஷான் பகவன் ஹனிஷ்யசி ச ஏஷ தஸ்யாவசரஸ்ஸு சுந்தரஹ பிரசாதி லக்ஷ்மீச்ச சமக்ஷமேவ நஹ என்று 120வது ஸ்லோகம். இதிலே கல்கி அவதாரத்தை ஆழ்வான் அனுபவிக்கிறார். கல்கி அவதாரம் பவிஷ்யத்தாகையாலே அதனை ஒரு சமத்காரமாக அனுபவிக்கிறார். இதில் இந்த கல்கி அவதாரம் இன்னும் ஏற்படவில்லை. அதனாலே ஆழ்வான் என்ன பண்றாருன்னா அதை ஒரு சமத்காரமாக அருளி செய்கிறார். ரொம்ப சாமர்த்தியமாக எம்பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஏன் நெடுங்காலம் காத்திருக்கணும்? இப்பதான் இவ்வளவு கிரூர புத்தி உடையவர்கள் எத்தனை பேர் பெருகி விட்டார்கள். இப்பொழுதே நீ கல்கி அவதாரம் பண்ணினா எங்களுக்கு பிரயோஜனமாகுமே என்று ஆழ்வான்
எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். கல்கி அவதாரம் பவிஷ்யத்தாகையாலே அதை ஒரு சமத்காரமாக அனுபவிக்கிறார். இதில் என்றைக்கோ செய்வதாக திருவுள்ளம் பற்றி இருக்கிற அந்த அவதாரத்தை மகா குரூரர்கள் மலிந்துள்ள காலத்திலேயே செய்தருள்வது நன்று என்கிறார். என்னைக்கோ அவதாரம் பண்ணலாம்னு திருவுள்ளம் பற்றி இருக்கிறாய், ஆனா அந்த அவதாரத்தை மகா குரூரர்கள் மலிந்துள்ள இக்காலத்திலேயே மிக மிக கொடியவர்கள் எம்பெருமானாரையே மேல் நாட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். என்னுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். பெரிய நம்பியினுடைய அந்த பிராணவியோகமே ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட கொடுமையை பண்ணினவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய மலிந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே நீ இந்த கல்கி அவதாரத்தை பண்ண வேண்டாமா என்று ஆழ்வான் பண்ணி அருள் என்று பிரார்த்திக்கிறார். ஹே லக்ஷ்மீச்ச பகவன், அதாவது ஸ்ரீயப்பதியான திருமாலிருஞ்சோலை பெருமானே. ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிபதி என்பது எம்பெருமானுக்கு அசாதாரணமான அடையாளம். ஸ்ரீமன் நாராயணன் என்பதே தனித்துவமான அடையாளம். அப்படிப்பட்ட பெருமானே, கல்கி பவிஷ்யன், இனி ஒரு கால் கல்கி அவதாரம் செய்து, இனி வருங்காலத்திலே நீ கல்கி அவதாரம் செய்ய போகிறாய். செய்து கலிகல்க தூஷித்தான் அசேஷான் துஷ்டான் ஹனிஷ்யசி. கலி கல்மஷ தூஷிதர்களான, இந்த கலியில இருக்கக்கூடிய தோஷங்கள் நிறைந்தவர்களான, அதனாலே தூஷிக்கப்பட்டவர்களான சகல துஷ்டர்களையும் எல்லா கெட்டவர்களையும் தீயோர்களையும் தொலைத்தருள போகிறீர். இன்னைக்கோ ஒரு நாள் அவதரித்து அவர்களை தான் அழிக்கப் போகிறீர். அதற்கு ஒரு சமய பிரதீட்சை வேணுமோ? அதற்காக ஒரு காலத்துக்காக காத்திருக்க வேண்டுமா? இப்பயே இவ்வளவு கொடியவர்கள் இருக்கார்களே, அவர்களை நீ அழிக்கலாமே, வந்து கல்கி அவதாரம் பண்ணலாமே என்று அருளி செய்கிறார். தஸ்ய சயேஷக அவசரக சுசுந்தரக, அதற்கு இந்த சமயம்தான் மிக வாய்ப்பானது. இந்த சமயமே மிக மிக பொருத்தமானது. நக சமக்ஷமேவ பிரசாதி, எங்கள் கண்முகப்பே பாபிகளை தொலைத்தருள வேணும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பாபிகள் எல்லாம் அழிய வேணும். கல்கி அவதாரம் செய்து தொலைக்க வேண்டிய பாபிகள் மலிந்திருப்பதாக ஆழ்வான் திருவாக்கில் வெளிவந்தால் அக்காலத்தின் கொடுமையை என்னவென்போம்? அதாவது அந்த காலத்தினுடைய கொடுமையை நாம் என்னன்னு சொல்ல முடியும்? எம்பெருமானார் எவ்வளவு அழகாக நம்முடைய சம்பிரதாயத்தை நடத்தி கொண்டு போயிருந்தார். அந்த சமயத்திலே எம்பெருமான் கல்கி அவதாரம் பண்ணி ஒரு சிலரை அழிக்க வேண்டும் என்று சொல்லும்படிக்கு ஆச்சுன்னா அப்ப எவ்வளவு கொடுமையான ஜனங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. சைவராஜா முதலியவர்களைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். அவர்கள் எல்லாம் மிகவும் குரூர புத்தி உள்ளவர்களாக, விஷ்ணு பக்தர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவர்களை துன்புறுத்தி அப்படி பண்ணினானே. அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டால் நன்றுதானே என்று அதை இங்கே கேட்கிறார். இப்படி பாப்பிகள் மலிந்திருப்பதாக ஆழ்வான் திருவாக்கில் வெளிவந்தால், அதாவது கல்கி அவதாரம் செய்து இவர்களை எல்லாம் கொல்ல வேணும் என்று ஆழ்வானுடைய திருவாக்கிலேயே வந்துடுத்துனா அப்ப அந்த காலத்தினுடைய கொடுமை எவ்வளவு இருந்திருக்கணும், எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கணும். அதிலே தானே ஆழ்வான் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள், மிகவும் துன்பப்பட்டார்கள் என்று சொல்லப்படுறது. இது 120வது ஸ்லோகம். இத்தோடே அடியனுடைய இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமிக்கும், இதை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கைக்கிரைபரர்களுக்கும் சகலருக்கும் அடியனுடைய கிருத்தஞதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்றோம் மணிவண்ணா சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நோடும் பெருவின் 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்களில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே.
இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே